நிச்சயமா விஜய் சேதுபதி இந்த ஜென்ரேஷன்ல 100 படங்கள் கொடுப்பதற்கான தகுதியுடையவர். நீங்க கேப்டன் விஜயகாந்த் சொன்னதுனால சொல்றேன் நானு. அந்த ஜென்ரேஷன்ல கேப்டன் அவர்களா இருக்கட்டும், ரஜினிகாந்த், கமலஹாசன் இப்ப இந்த செட்ல 100வது படம் யாருமே ஹிட் கொடுக்கல. இப்போ அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு அவருடைய கொள்கை ரீதியான ராகவேந்திரன் தான் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் வந்துட்டு வணிக ரீதியா வெற்றி பெறல. கமல் அவர்கள் வித்தியாசமா முயற்சி பண்ணணும்னு சொல்லி ராஜபார்வை பண்றாரு. அந்த படமும் வணிக ரீதியா பெரிய வெற்றி இல்லை. ஆனா இன்றளவும் அதை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு கல்ட்டா பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன். ஆனா அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் தனக்கான அந்த ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு படம் கேப்டன் பிரபாகரன் 100வது படத்தை பண்றாரு. இன்றளவும் கேப்டன் ஒரு அடைமொழி கொடுப்பதற்கு அந்த படமே ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு 100, அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே 100வது படத்தை சாலிடா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான். இப்படிப்பட்ட லேண்ட்மார்க்கை தாண்டி வரும்போது இன்றைய ஜென்ரேஷன்ல வந்துட்டு ஒரு 25வது படம், அது சிவகார்த்திகேயனா இருக்கட்டும். இப்போ சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி ஆல்மோஸ்ட் ஒரே பீரியட்ல வந்த நடிகர்கள் தானே. இவர் 25, அவர் 50. பாருங்களேன், அவர் டபுள் மடங்கு ஓடிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்பதான் 25வது படம் வந்திருக்காரு. ஆனா பரவாயில்ல, கம்மியா பண்ணாலும் குவாலிட்டியான படங்களை பண்ணக்கூடிய நடிகர்களா சிவகார்த்திகேயன் இருக்காருங்கிறது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் வைங்களேன்.